ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையில் தேவ ஆவியான நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் கேட்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஒருவனும் தொடராது இருந்தும், நல்லா கவனிக்கணும், ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனும் தொடராது இருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றுமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு காரியம் நம்ம காதுக்கு கேட்போம், ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வரும், உடனே நம்ம பயந்துடுவோம். அதுக்கு உதாரணத்துக்கு டாக்டர்கிட்ட போவோம். நேற்று கூட என்கிட்ட ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு தாடியில் ஒரு வீக்கமாக இருக்குது, கட்டி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்கிட்ட சொல்லும் போது, அவர் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போயிருக்கிறாரு. செக் பண்ணும்போது கேன்சராக இருக்குமோன்னு தான் சொல்லியிருக்கேன். உடனே அவர் ரொம்ப பயந்து போய் கலங்கி போய் வேதனையோடு இருக்கிறார். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணலை, உறுதி பண்ணலை. ஆனால் கேன்சராக இருக்குமோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பயம் வந்து. அப்போ இங்கே வேதம் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் யார் என்ன சொன்னாலும். ஏன்னா இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட்டில் நிறைய பேர் நிறைய காரியங்களை பார்க்குறோம், பயந்து விடுகிறோம். நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். குடும்ப சூழ்நிலையில் அநேக காரியங்களை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை, இனிமேல் நமக்கு விடுதலையே கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக காரியங்களை தேவனுடைய வேதத்தில் 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் 17வது அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு பயங்கரமான உருவத்தோடு கோலியாத்து வரான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிரட்டுவதற்காக அவங்கள வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சவுல் ஓடி ஒளிகிறான். ஆனால் தாவீது நேரடியாக அந்த பெலிஸ்தனை கோலியாத்தை எதிர்த்து அவனை கிட்டி போகிறான், அவன்கிட்ட எதிர்த்து போகிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மலை போல பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், இது அவ்வளோதான், இது நடக்காது, இல்லை ஒரு டாக்டர் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லு, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். அதனால் இந்த நாளில் அந்த கோலியாத்தை எதிர்த்து தாவீது போகிறான். ஆனால் துன்மார்க்கனும் ஒருவனும் தொடராது இருந்தும் ஓடி விடுகிறான். இன்னைக்கு காலையில் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வேத வார்த்தையில் நமக்கு என்ன கொடுக்குறான்னா, ஒரு சில நேரத்தில் என் லைஃப்பில் ஊழியத்தில் ஒரு பெரிய உபத்திரவங்கள் வந்தது. அந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் நானும் கலங்கி போனேன், சோர்ந்து போனேன். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டேன். ஆண்டவர் எனக்கு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை என்ன செய்யுதுன்னு தெரியாது அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு முன்பாக நான் முழங்கால் படியும் ஒரு சிங்கத்தை காட்டினார். சிங்கத்தை மட்டும் காட்டலை, இந்த நீதிமொழிகள் 28:1வது வசனத்தை எனக்கு ஒரு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். அப்போ எனக்குள்ள அந்த தரிசனத்தை பார்த்த உடனே, அந்த வசனம் எனக்குள்ளே வந்த உடனே எனக்குள்ள பயமெல்லாம் போய்விட்டது, ஒரு நடுக்கங்கள் மாறிவிட்டது. அப்போ இன்னைக்கு உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வேதத்தில் வாசிங்க, 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 13-14 படிங்க. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அம்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்போது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடிப்போம், இல்லாவிட்டால் நாம் அம்சலோமுக்கு தப்ப இடமில்லை. பாருங்க, நல்லா யோசித்து
யோசித்து பாருங்க. ஒரு நேரத்தில் கோலியாத்தை எதிர்த்தவன், கோலியாத்தை எதிர்த்து நின்று ஓடினவன், அவனை கொன்று போட்டவன் தாவீது. ஆனால் இன்னைக்கு அப்சலோம் இன்னும் அவனை துரத்தவும் இல்லை, அவனை தொடர்ந்து வரவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில நேற்று இருந்த அந்த விசுவாசம், வைராக்கியம், ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லை. அதனால் இன்னைக்கு அவன் எழுந்து ஓடி விடுவோம் வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம் வருது. ஒரு சில நேரத்தில் நம்ம தைரியமாக நிற்கிறோம், ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது பயப்படுறோம், கலங்குறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, லேவியராகமம் 26:17 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகஞ்சர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். பாருங்க, நம்மளை யாருமே துரத்தல, யாருமே நம்மளை ஒண்ணுமே பண்ணல. ஆனா நம்ம என்ன பண்ண, நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஐயோ இவங்க நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களா, எப்படி நம்மளை மேற்கொண்டுவாங்களா, நம்மளை அழிச்சிடுவாங்களா, நம்ம குடும்பத்துக்கு எடுத்துடுவாங்களா, கற்பனை பண்ணிக்கிட்டு நாமளே பயந்து ஓடினே இருக்கிறோம். இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், தேவையில்லாத இடத்துலலாம் ஓடுறோம். அவங்க சில இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா போகிற இடமெல்லாம் நமக்கு தேவையில்லாத இன்னும் பயத்தை உண்டாக்குறாங்க. இன்னும் அநேக நமக்கு பயத்தை உண்டாக. சங்கீதம் 112 அதிகாரம் 7-8 வாசிக்கலாமா. துர்செய்தி கேட்கிறதினால், துர்ச்செய்தி கேட்பதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். பாருங்க, துர்ச்செய்தி கேட்பதனால் அவன் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்புகிறதுனால திடனாயிருக்கும். அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் துர்ச்செய்தி கேட்டாலும் எப்படியாப்பட்ட காரியம் வந்தாலும் அவனுக்கு ஒரு தைரியம் என்னன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அதனால்தான் அவன் சொன்னான், நீதிமான் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான், சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். இன்னைக்கு அநேக விதமான செய்திகள் வருது. டாக்டருங்க மூலியமா நமக்கு இந்த வியாதினால எப்படின்னு சொல்லிடுறாங்க, இல்லை உறவுகளில் குடும்பத்தில் ஏதோ ஒன்று, அது சின்னது தான், அதை அப்படியே நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், பெருசாக பண்ணிக்கிறோம். அது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடும். நாமளே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் பணங்களை செலவு பண்ணுறோம், தேவையில்லாமல் விரையும் நேரங்களை செலவு பண்ணுறோம், இங்கே அங்கே ஓடினே இருக்கிறோம். அதுதான் சொல்ல வாசிங்க அந்த நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். ரகசியங்க, ஒருவனும் தொடரல, ஒருவனும் துரத்தல, ஒருவனும் துர்ச்செய்தி கேட்டாலும் துன்மார்க்கன் உண்மையில சொல்ல அவன் ஓடுவான். ஆனா நீதிமானுக்கு என்ன, தேவன் என் கூட இருக்கிறார், தேவன் எனக்கு கூட துணையா இருக்கிறார், அதனால அவன் தைரியமா இருப்பான். தைரியம் நமக்கு அவசியம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே. ஆண்டவரே, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். ஆமாண்டவரே, சிங்க கெபில இருந்தாலும் ஆண்டவரே, தானியேல் அந்த இடத்துல தைரியமா இருக்கிற ஆண்டவரே. ஏன்னா என் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார் என்ற விசுவாசம் ஒருவேளை தானியேலுக்கு இருந்திருக்கும். தேவன் அப்படியே தேவதூதர்கள் அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு எத்தனையோ சிங்கங்கள் உங்களை பார்த்து கர்ஜிக்கலாம், எத்தனையோ ஜனங்க உங்களுக்கு விரோதமாக துர்ச்செய்தி கொண்டு வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறோம், தேவ ஆவியான நம்மோடு பேசுகிறார், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்களாம். அதனால எந்த வித வியாதி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கடல் கொந்தளித்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமா நம்மை பலப்படுத்தி நம்மை பயன்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.